ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ், அதாவது நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இந்த அப்டேட்டை தவிர்த்து மிச்சம் இப்போ டெய்லி நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்குறோம். அப்போ ரெகுலராக சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் காமனான விஷயம். சரி, இந்த முக்கியமான இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட டைட்டில்ஸ், ஒரு சைக்காலஜி பற்றி வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களா, அது பின்னாடி நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க சார். ஸ்ட்ராட்டஜிக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட், எது பின்னாடி ஏன் ஓடுறாங்க, நமக்கு எது யூஸ் ஆகும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கோங்க, இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போடுங்க, இது நல்ல சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு யாரா உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு யூடியூப்லேயோ இல்லை அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஒரு 3 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்டோ, இதை வச்சு ஒரு அட்ராக்ஷன் பண்ணி பிஸ்னஸ் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஒரு 20,000 இல்லை 30,000 ஸ்ட்ராட்டஜி, ஏன் 5,000 10,000 கூட ஸ்ட்ராட்டஜிலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் சேல் பண்ணால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்ற பற்றி நம்ம ஒரு கிளியராக முடிவு வந்துடலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்களேன், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு 1,000 இல்லை 2,000 ஏதோ ஒரு காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த 1,000 கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பலன் கொடுக்குதா, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க பணம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அவங்க உங்களுக்கு சேல் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வச்சு சம்பாதிக்கணும்னு கிடையாது. எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்குறாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்களே பணம் சம்பாதிச்சுக்கலாமே. அதை ஏன் உங்களுக்கு விற்றுட்டு ப்ளஸ் அது மூலிமா ஏன் பணம் ஈட்டணும்? அவங்க கொஞ்சம் ஜென்ரலாக லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் கூட ஒரு ஆஸ்ட்ராலஜி கிட்ட போகிறீங்க, நீங்கள் அது சொல்லுவாங்க, இந்த ராகு கேது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், அப்படி பரிகாரம் பண்ணுங்கள் சரியாயிடும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி மனுஷன் இப்போ அவர் சொல்கிறவருக்கே டைம் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யதார்த்தமான ஒரு விஷயம் நான் பேசுவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஃப்ரீயும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு நான் இந்த மாதிரி பேசி. ஜஸ்ட் இந்த மார்னிங் அப்டேட் இதை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறதுனா டைம் இல்லாமல் இருந்துச்சுக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சரி அவங்களா ஓனாக க்ரியேட் பண்ணாத வரலாம் எந்த ஸ்ட்ராட்டஜி பலன் கொடுக்காது. ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது நீங்களாக ஓனாக பில்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு முழுசாக சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் வேறு அவங்க ஸ்ட்ராட்டஜியை காசு கொடுத்து வாங்கினாவோ, அல்லது யூடியூப்பில் ஏதோ பார்த்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னாவோ, அல்லது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஏதோ நான் இருக்கிறேன் ரொம்ப நாள் டெய்லி கால்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணாலும் சரி, ஏதோ நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பலன் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அதுலேருந்து தெளிவாகிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி முடிச்சாச்சு. ஓகே, சரி, அப்போது சைக்காலஜின்னு என்ன சார்? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடியோன்னு. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா, நல்ல ஒரு புதிய கார், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி, ரொம்ப ஒரு விலை உயர்ந்த காராக எந்த கார்னா நல்ல சூப்பரான கார் மாதிரி இது. ஓகே, நல்ல காரை நீங்கள் நல்ல புது கார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அப்போ சைக்காலஜின்றது அதை ஓட்டுற டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரை ஓட்ட டிரைவர் தான் சைக்காலஜின்றது எங்கே பிரேக் பிடிக்கணும், ஓட்டலாமா வேணாமா, ஃபஸ்ட் டிசைட் பண்ண இல்லையா? கிளச் பிடிக்கலாமா வேணாமா, பிரேக் பிடிக்கலாமா வேணாமா, லெஃப்ட்டில் திரும்பலாமா ரைட்டில் திரும்பலாமா, ஸ்பீடாக போகலாமா ஸ்பீடு குறைக்கலாமா, ஹம்ஸ் வருது ஸ்லோ பண்ணலாமா, ஏற்றலாமா இறக்கலாமா அப்படின்னு ட்ரைவ் பண்ணுறதுக்குங்களா, அதுதான் சைக்காலஜி. நம்ம மனசு எப்படின்னா, ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு நாளைக்கு இருக்காது. இப்போது நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸே கூட இருக்கட்டும், இப்போ அதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேங்க. இது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ மார்க்கெட்டுடைய டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா 10 மணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் அவுட்லேருந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இங்கே தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட். அப்போ சென்ட் பண்ணது இது 1 மினிட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 10 மினிட்ஸ். சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைவ் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறத அது ப்ரைம் டெலிகிராம் சேனல். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ரைஸேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அது மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸும் எத்தனை கிளாஸஸ் போகும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போலாம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு எல்லாருக்கும். அதை கற்றுக்கணும் அப்படின்றலாம் சும்மா கதாலாம் கற்றுக்கினாலாம் யாராலும் முடியாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால், ஃபீஸ் டீட்டெயில்ஸும் எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சைக்காலஜின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு இருக்கிற மனசு இன்னொரு நாளைக்கு இருக்காது.
இப்போ நான் வந்து அப் ட்ரெண்டில் போகிற விஷயத்தை வந்து ஒரு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டில் போகிற ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறீங்க, ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போகிறீங்க, மேலே வந்து ரிஸ்க் எடுத்து மூவ் பண்ணி மேலே மூவ் ஆகிறீங்க. இப்போது செகண்ட் டே என்ன ஆகுனா, மார்க்கெட்டு கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வர சொல்ல நீங்கள் உங்களுடைய மனசு என்னென்னா அப் ட்ரெண்டில் போகிற மனசு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கண்டினியூஷன் ஆகும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, ஸோ மார்க்கெட் கீழே வர சொல்ல கரெக்ஷனில் வர சொல்ல நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்ற மனசு இருக்கு இல்லைங்களா, அதுதான் சைக்காலஜி. அப்போ என்ன ஆகணும், நீங்கள் அப் ட்ரெண்டில் போகிற மனசை கண்டினியூ என்ன பண்ணுவீங்க, இங்கே பலவந்தமாக வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் திரும்பிடும், இல்லை இங்கேருந்து திரும்பிடும், புல் பேக் வந்துடுச்சு, நான் இங்கேருந்து திரும்பிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி ட்ரேட் எடுக்க சொல்ல என்ன ஆகுனா, உங்களால் அந்த சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் என்ன செட்டப்பில் நீங்கள் செட்டப்புக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. மார்க்கெட்டு ரிவர்ஸில் ஆகிடுது, மார்க்கெட் நெகட்டிவ் -100 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஓடிட்டுருக்கு, நீங்கள் வந்து பை சைடில் ட்ரேட் எடுப்பீங்க. ஏன்னா உங்களோட சைக்காலஜி எப்படின்னா, அப் ட்ரெண்டில் ஸ்டடி பண்ணியிருக்கேன், நேற்று மார்க்கெட் மேலே போச்சு, இப்போ புல் பேக் கீழே வந்துட்டுருக்குது, இப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட்னா இங்கே மேலே கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்களா, இது வந்து சைக்காலஜியில் மிக மிக முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரே ஒரு லாட் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு நஷ்டம் ஆகிடுச்சு உங்களுக்கு. அந்த நஷ்டத்தை ஏற்றுக்க மனசு இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மறுநாள் 5 லாட்டு 10 லாட்டு 20 லாட்டு, அப்புறம் வந்து கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் பையிங் செல்லிங், அதாவது என்ன பண்ண தெரியாது. இந்த லாஸை ரிகவர் பண்ணின்ற மைண்ட் செட்டோட நீங்கள் பண்ணுறீங்களா, அது ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு பழி வாங்கத்தோட ஒரு ரிவெஞ்ச் எனக்கு தெரியாது, எனக்கு ப்ராஃபிட் வந்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், சைக்காலஜி கம்ப்ளீட்டாக அடிப்படும். அப்போது உங்களை நீங்கள் அறியாமல் ஒரு வெறித்தனமாக ட்ரேட் பண்ண சொல்ல பணம் வந்து மேலும் லாஸ் ஆகிட்டுருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் ஆகாது, சைக்காலஜியும் உங்களை கைவிட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே பலன் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு வீடியோ. இது ஸ்ட்ராட்டஜிக்கும் சைக்காலஜிக்கும் தெரிஞ்சுங்க. சைக்காலஜி அப்படின்றது நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற டிரைவர். அப்போது சைக்காலஜி ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிற்க முடியும். சைக்காலஜி 80% ஒர்க் ஆகும், ஸ்ட்ராட்டஜி வந்து 20% தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் 20% பின்னாடி ஓடாதீங்க, நீங்கள் 80% பின்னாடி உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. சைக்காலஜி என்ன, ஃபஸ்ட்டு அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கள், அதை பற்றி ஃபுல்லாக இதை பிஹெச்டி பண்ணுங்கள், சைக்காலஜி பற்றி பிஹெச்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்கலாம். சிம்பிள் தான் வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சொன்ன விஷயம் வந்து மேபி 5-10 நிமிஷம் வீடியோவாக இருக்கலாம், ஆனால் இது ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், வீடியோ நமக்கு ஒரு வேறு வீடியோ பார்த்துட்டு போகலாம், இன்னொரு யூடியூப் வீடியோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறான், அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், இன்னொரு வீடியோ நான் ஒரு சைக்காலஜி சொல்லி கொடுத்து அந்த பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.